வெல்கம் டு ஓடிசி கேம் பிளேயர். ஹலோ கைஸ், ஏஆர்கே ஆர்க் சர்வைவலில் இப்போ நம்ம டேமிங் சீரீஸ் தான் கைஸ் பார்க்க போகிறோம். என்ன டைனோ டேம் பண்ண போகிறோம்னா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நமக்கு பெட்ரான் இல்லை கைஸ், அதனால் பெட்ரான் தான் டேம் பண்ண போகிறோம். இதுக்கு ஏற்கனவே நான் வெப்பன்ஸ்லாம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தயார் பண்ணி வச்சிட்டேன். அதை பிடிக்கிறதுக்கு இப்போ நேராக பெட்ரானை தொலைவி நம்ம பயணங்கள் செல்லுது கைஸ். நம்ம பெட்ரான் பிடிக்கிறதெல்லாம் பிடிச்சிடலாம், ஆனால் அதுக்கான சேடல் தான் நம்ம ஒன்றுலாம் அன்லாக் ஆகலை. நம்ம அந்தளவுக்கு லெவலும் போகலை. அதனால் கூடிய சீக்கிரம் லெவலும் போய் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அந்த பெட்ரானை பறக்க வச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் கைஸ். நான் வீடியோ ஆன் பண்ணாமே ஒரு டைனோ டைம் பண்ணிட்டேன். அது இப்போ தான் கைஸ் எப்படி போச்சுன்னே தெரியல, அந்த வீடியோ காணாமே போயிடுச்சு கைஸ் கடைசியில். சரி ஓகே கைஸ், நான் போயிட்டு பெட்ரானை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். ஆஹா, கொல்ல போகிறானுங்களே, கொன்னுட்டானுங்க. இந்த பிராணக்களை விடவே மாட்டான்டா. ஓ மை காட், என்ன கைஸ், கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. பெட்ரான் இங்கே தான் கைஸ் இருக்குது. விடுங்க, நம்ம போயிட்டு நம்ம லூட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து திருப்பி இவனை பையனை பிடிச்சி பையன் மேலே நம்ம அடுத்த இதில் ரைடு பண்ண போகிறோம். எங்கெங்கெல்லாம் போகலாங்கிறத உங்களுக்கு மேப்பில் உங்களுக்கு இன்னும் டஞ்சன்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. அதெல்லாம் நான் போயிட்டு கிளியர் பண்ணலாம்னு தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஜஞ்சனுக்குள்ளே இங்கே பக்கம்தான், இங்கேருந்தே நம்ம போகலாம், நடந்தே கூட போகலாம். அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன் முன்னாடியே. அதெல்லாம் ஒரு ட்ரிப்பு ஆஃப்லைனில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேங்க ஐஸ். என் மேப்பு ஃபுல்லாக எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கைஸ், எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன் கைஸ். இனிமேல் அடுத்து ஒரு குதிரை ஒன்று பிடிக்கணும். குதிரை நான் அங்கிட்ட ஒன்று பார்த்து வச்சேன் கைஸ், செம்மையாக இருந்துச்சு. கிட்ட போனால் குபுன்னு ஓடிடுது கைஸ். என்ன பண்ணுறது, நானும் ஓடி அது கூட விளாண்டுட்டு இருந்தேன். அதனால் அந்த குதிரையை கண்டிப்பாக நம்ம பிடிக்கிறோம் கைஸ். அங்கே பாருங்கள், அங்கிட்டு பெட்ரான் இங்கிட்டிருந்து பார்த்தா அங்கிட்டு போகிறாங்க, அங்கிட்டிருந்து கைஸ். அதுவும் இல்லாமல் மெயினான விஷயம், என் பின்னாடி ஒருத்தன் துரத்திட்டு வரானே, அவங்ககிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. அவன் கையில் மாட்டினீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு கமுக்கமாக ஓடி போயிடுவான் பையன். அதனால் அவங்ககிட்ட மட்டும் சிக்காதீங்க கைஸ். இப்போ நம்ம பெட்ரானை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம், போலோ போட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். போலோ போட்டாச்சு. இப்போ டைம் பண்ணால் அட ஓய், யாரா அவன் மொரட்டால் விட்டுட்டு கைஸ். அவன் தான் அந்த திருட்டு பையன் தூக்கிட்டு போயிட்டான், கவட்டையை தூக்கிட்டு போயிட்டான் அவங்ககிட்ட இருந்து. சரி விடுங்க, கவட்டை போனால் போய்கிட்டு போகுது. நம்ம அந்த குச்சியை வச்சு அடித்து நாக் பண்ணி விட்டுறலாம். இதை அப்படி போடுன்னு போடணும். தப்பிச்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். அப்புறம் நம்ம எங்கேயாச்சும் போக வேண்டியதான். 52 லெவலில் கைஸ் இருக்குது. எப்படியும் நாக் பண்ணிட்டோம். இது டேம் ஆகிறதுக்கு தான் பல மணி நேரம் ஆகும் கைஸ். ஏன்னா அது சாதாரண டைனோ கிடையாது. இதுக்கு மீட்டு தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மீட்டு தான் சாப்பிடுவான் பெட்ரானு. ரிசோர்ஸஸ் மீட்டு கலெக்ட் பண்ணணும் கைஸ். மீட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் போடுறப்ப உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். இங்கேயே டூடு இருக்குது. டூடு அடித்தோம்னா நமக்கு மீட்டு கிடைக்கும். மீட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டீம் பண்ணிடலாம் கைஸ். டீம் பண்ணி முடிக்கிற ஒரு செகண்டில் நான் உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். Oh my God! கைஸ், இங்கே நான் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போவே ஃப்ளாஷ்பேக் பார்த்துருப்பீங்க. ஓமை காட், அது எந்திரிக்க போகுது கைஸ். அதனால் நான் டக்குன்னு நார்கோட்டிக்ஸ் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு டக்குன்னு போய் நம்ம டைம் பண்ண ஆரம்பிக்கணும் கைஸ். அதனால் நான் போகிறப்ப கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். எப்படியோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். நம்ம 9 நார்கோட்டிக்ஸ் செட் வந்திருக்கோம். அதனால் நம்ம அதை போகிறதையும் அதுக்கு ஃபீட் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி அது எழுந்திரிக்கிற வரையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான் கைஸ். மீட்டும் நமக்கு ஓரளவுக்கு இருக்குது. இதுவே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கு இதுவே போதும், எந்திரிச்சிடும். அது எந்திரிக்கிற வரையும் நம்ம இன்னும் கொஞ்சம் மீட்டு கலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ போயிட்டு அங்கிட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம். எங்கிட்ட ஏதாச்சும் ஒரு டைனிங் வேணால் இருந்துச்சுன்னா அது எங்கேனா பிடிக்க ட்ராப் பண்ணுவேன், எதாவது பண்ணுவோம். அதனால் போய் பார்க்கலாம் கைஸ், ஏதாச்சும் இருக்கான்ட்டு. போய்கிட்டே இருக்கிறேன், ஒன்றும் தென்படல. இந்த மேப் எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா கைஸ்? அங்கே பாருங்கள், இன்னொரு பெட்ரோடான். அந்த பெட்ரோடான் பிடிச்சி பார்ப்போம். அது என்ன லெவல்னு எனக்கு தெரில. பிடிச்சி அடித்து பார்த்துருவோம் கைஸ். லெவல் 8 தான் கைஸ். அது 8 வச்சு நம்ம என்ன பண்ணுறது, கொன்று போடுவோம்.
கொன்று அதோட கையிலேயே அதோட மீட் எடுத்துகிட்டு போய் அந்த பெட்ரானுக்கு கொடுக்குறோம் கைஸ். அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு பெட்ரானுக்கு கொடுத்து நம்ம டைம் பண்ண முயற்சி பண்ணலாம். சரி ஓகே கைஸ், நான் இது இப்படியே இருந்துச்சுன்னா அதனால் நான் அது கரெக்டாக டைம் பண்ணுறப்ப நான் வீடியோ பண்ணி பண்ணுறேன் கைஸ். எப்படியோ பெட்டடான் எந்திரிக்க போது எந்திரிச்சிருச்சு ஃபைனலாக. அவ்வளோதான் கைஸ், பெட்டடான் எப்படியோ பிடிச்சிட்டோம். இது நம்ம பேசிக்கிட்டே இப்போ கூட்டி போக ஆரம்பிக்கலாமா கைஸ். இதுக்கு இப்போதைக்கு பேர் வேண்டாம், இதெல்லாம் இதுக்கெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். அதனால் இப்போதைக்கு பேர் தேவையில்லை. அதனால் இது நம்ம பின்னாடி வருது கைஸ். வருது இப்போ நம்ம பேஸுக்கு மட்டும் கூட்டி போயிடலாம். எப்படியாச்சும் டக்குன்னு இது பேஸுக்கு எப்படியா சேஃப்டியாக கூட்டி போய் இறக்கிட்டோம்னா ஆடி போலியாக இருக்கும் கைஸ். இப்போ கூட்டி தான் போயிட்டுருக்கேன். பிறான வேறு வந்துடும் கடிக்கிறதுக்கு வேகமாக. இந்த தண்ணிக்குள்ளே இறங்குறக்கே பயமாக தான் கைஸ் இருக்குது. இந்த பிறம் டக்குன்னு நம்ம மெட்டலுக்கு மாறணும் கைஸ். இந்த இதில் இருந்து மெட்டலுக்கு மாறினா தான் கரெக்டாக இருக்கும். என்ன கைஸ் இது பெட்டடானோட வாய் எப்படி இருக்குது பாருங்க, தண்ணிக்குள்ளே விட்டு வந்துகிட்டு இருக்குது. சரி எப்படியா டக்குன்னு நம்ம பேஸுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். பேஸுக்கு போய்ட்டு டக்குன்னு நம்ம மெட்டலில் கிட்டலாம் ரெடிமான கைஸ். அதுக்கெலாம் பெட்டடான வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஈகிளை பிடிக்கணும். ஈகிள் பிடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ஸ்டோன் உடைப்போம் பார்த்தீங்களா. அவன் பேர் வேறு மாட்டேங்குது. சரி அவன் பேர் வேணமா ரெண்டு போது அவனை பிடிக்கணும். மெட்டல் அடிக்கிறவனை அவனை பிடிச்ச பிறகாடி அவனை வச்சு தான் கைஸ் நம்ம ரிசோர்ஸ் நிறையா கலெக்ட் பண்ணி மெட்டலுக்கு மாற முடியும். நிறையா மெட்டல்ஸ் ட்ரெஸ்ஸிங் எல்லாத்தையுமே செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் செய்வோம். இவன் வேறு வந்துட்டான் கைஸ், பொடி பையன். இப்போ பாருங்கள் நம்ம பெட்டடானே அச்சு முடிச்சு விட்டுருவோம். அவனை அச்சு முடிச்சு விட்டோன்னே இன்னொருத்தர் அவனை சுற்றிட்டு இருப்பான். எங்கன்னா ஒருத்தன் அவன் வந்து அவன் ஒருத்தர வந்து கடிப்பான். அதுக்காக நம்ம பெட்டடானே பூரா வரைக்கும் கதையை முடிச்சு விட்டுருவோம். அவன் திருட்டு பையன் வந்துட்டான் கைஸ். திருட்டு பையன் வந்துட்டான். அவனையும் குத்தி குதறி விட்டுருச்சு நம்ம பெட்டடானே. அவ்வளோதான், அவனுக்கு இருந்தே மீட்டை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். நானும் பேசிக் பையெல்லாம் தான் பார்க்கேன். இடையில வந்துடுறானுங்க அவனும் கைஸ். நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உள்ளுக்கு வர்றப்பே நான் லாபிலேயே அந்த டைனோ ஸ்பேன் ஆகிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கிறேன். அதனால் டைனோ ஸ்பேனிங் கண்டிப்பாக அந்த இதில் இருக்கும். ஹை லெவல்லையும் இருக்கும் டைனோ ஸ்பேனு. நான் ஆல்ரெடி மேப்பில் என்ன சொல்லியிருந்தேன், மேப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. அப்போலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ எத்தனை டைனோ தெரியுமா கைஸ். அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் இருந்தாலும் அதை போட்டு போர் அடிக்க விடும்போது அதனால் அதை நான் டைம் பண்ணுறப்ப அதை நான் கையோட காட்டுறேன் கைஸ். அது வரையும் நீங்கள் சேனலை விடாமல் பார்த்துட்டு இருங்க. வரிசையாக நம்ம எபிசோட தான் கைஸ் விட போகிறேன். இது ஃபஸ்ட்டு பார்ட்டு விட்டாச்சுன்னா அடுத்து செகண்ட் பார்ட்டு இதை ஒன்று விடுவோம். இங்கே திருட்டு பையன் எங்கே திணிக்கிறான். இவன் என்ன வரமாட்டான். திருட்டு பையன் அவனை வீச்சுன்னு கத்திக்கிட்டு இப்போ வர மாட்டேங்கிறான் கைஸ். என்ன கதைனே தெரியல. அவன் அடித்து கொண்டு விட்ருவோமா ஒரு அடியில். இன்னும் ஓடுறான் தண்ணிக்குள்ளே. இந்த பயம் இருக்கட்டும்டா டேய். விசில் அடித்து நம்ம பெட்டனை விட்டு அடிக்க விடுவோமா கைஸ். அவன் ரேஞ்சை தாண்டிட்டான். ஓரளவுக்கு கிட்ட இருந்தானா அந்த ரேஞ்சு காட்டும். இப்போ ரேஞ்சில் இல்லாமல். சரி நான் பேசிக்கிட்ட வந்துட்டேன். எப்படியோ பேசிக்கிட்ட போயிட்டு நான் எப்படியோ பண்ணுறேன் கைஸ். நான் பாட்டுக்கு சும்மா போய்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டடான் மிஸ்ஸஸ் கழுகு ஃபைட்டு. ஆனால் ரெண்டுமே சின்னது தான் அந்த கழுகு. ஆனால் இருந்தாலும் நம்ம பெட்டடான்கிட்ட அது தோற்று போயிடும் கைஸ். அது எப்போ இருந்தாலும் கன்ஃபார்ம் பொட்டி தான். அது பொட்டி ஆகி இருந்தாலும் அதை ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இந்த மாதிரி சின்ன கழுகெல்லாம் பிடிக்க போகிறது கிடையாது. நம்ம பிடிக்கிறதெல்லாம் பெரிய லெவல் கழுகாக தான் இருக்கணும். ஹை லெவலில் ஒரு கழுகுன்னு சொல்கிறத விட ஒரு 2 கழுகு கூட பிடிச்சிட்டு வரலாம் கைஸ். 2 கழுகாக பிடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு பிரச்சனையே இல்லை கைஸ். நான் ஏன் 2 ஈகிள் நான் சொல்கிறேன்னா, நமக்கு தேவைப்படுது கைஸ். இந்த மேப்பில் ஸ்வாம்ப் ஏரியாவில் வந்துட்டு ஒரு பூச்சி இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த பூச்சியை தான் கைஸ் கடைசியாக நம்ம ஒன்று பிடிக்கணும். அந்த பூச்சிக்கிட்ட தான் கைஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து நல்லா நிறைய டைனோஸ்லாம் தூக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அந்த டைனோ நம்ம கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். அது பேர் கூட ஏதோ ரைனோனத்தான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் ரைனோனத்தான், அது பேர் ரைனோனத்தான். அவனை தான் பிடிக்கணும். அவனை பிடிச்சிட்டா போதும் கைஸ், எல்லாமே முடிஞ்சு கைஸ். கண்டிப்பாக அவனை ஒருத்தனை பிடிக்கணும். அவனை பிடிக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக நமக்கு ஈகிள் வேணும் கைஸ். ஈகிள் இருந்தால் தான் அவனை பிடிக்கவே முடியும். எப்படியாச்சும் ஈகிள் மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் மட்டும் இன்க்ரீஸ் ஆனால் போதும். ஆனால் அவனுக்கு சேடல் வந்து 90வது லெவலில் ரீச் ஆகுது கைஸ் அவனோட சேடலு. இப்போ நமக்கு நம்ம வேலை பார்ப்போம். இப்போ நம்ம பெட்ரான் சேடல் பார்க்கலாம் கைஸ். பெட்ரான் சேடல் 38 அன்லாக் ஆகிருந்துச்சு. 38 எங்கே இருக்குது? 38 மேலே கீழே இருக்குதுடா கைஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. அது ஒன்றும் நமக்கு அன்லாக் ஆகலை. அதனால் அன்லாக் ஆகாத வரையும் இப்போ அன்லாக் ஆகலை. ஆனால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அன்லாக் ஆகி தான் இருக்கும். ஆனால் அடுத்த வீடியோவில் நான் போட்டே வச்சுருப்பேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ட்ராப் கேட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் மேக் பண்ணி நம்ம பிடிக்கணும் கைஸ். கழுகு கண்டிப்பாக ட்ராப் மேக் பண்ணி தான் பிடிக்க போகிறேன். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ட்ராப் மேக் பண்ணி தான். இவனுக்கு வேறு ஓயாமல் பசி எடுத்துருச்சு. பசி எடுத்து டாப்பர் லெவல் வேறு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வீடியோ எண்டுக்கும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. சரி, அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது ODC கேம் பிளேயர் கைஸ். பாய் கைஸ்.